ஒரு குறிப்பிட்ட மூலநிலை இருக்கு மூலநிலை ஒன்றுமே செய்யல பாருங்க விரைந்த கொள்கலம் சோ வீக் அளவு சேஞ்ச் இல்ல வெப்பநிலை அமுகத்தை மாத்தி இருக்கிறார் புதிய அளவில் இன்னும் கொஞ்சம் வாயு செய்திருக்கார் என்டாஷ் எழுதுறீங்க அதனால கேட்டிருக்கிற பாருங்க இப்போது கொள்கலத்திற்கு வாயு கொள்கை அந்த டேஷ் தானே கேள்வி ஆகுது சோ வந்து நீங்க முதலாவது சந்தர்ப்பத்துல பிவி சமன் என்ன அதே போட்டீங்கன்னா போடுங்க செய்யலாங்க என்ன அதே போட்டீங்கன்னு சொன்னா சோ வந்து P1 V சமன் N1 R T1 நீங்க வரும் right so அதே மாதிரி ரெண்டாவது வந்து போட்டீங்கன்னா P2 into V சமன் N dash into R T2 வரும் இது வந்து N dash எதுவரை மாற்றணும் என்ன தேவையோ அதுக்கு வந்து போடுங்க P2B into R T2 அது போயே வரும் right so வந்து நீங்க so b ஐ பேலன்ஸ் பண்ணானேதான் b சமம் தானே அப்படியே செய்யலாம் b ஐ பேலன்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ரெண்டு கோவை வரும் அது வந்து r க்கு பதிலா போடலாம் so b சமம் நமக்கு n1 r இந்த மூணு சோ சமன்பாடுகளை மட்டும் பேலன்ஸ் பண்ண மாதிரி அப்படியே செய்யலாம் சரிதானே சோ n1 r t1 = p1 வரப்போகுது அதே மாதிரி இங்க வந்து b எடுத்தா b வந்து சொல்றது மாறல n dash r t2 = p2 வரப்போகுது ஒரு 1 இது ரெண்டு முந்தி செஞ்சாலே பண்ணலாம் ஒன்று எடுத்து சொன்னா சோ n dash n dash right சோ வந்து ஒன்றை ரெண்டையா பேலன்ஸ் பண்ணலாம் சோ கோவை பெட்டிங்கன்னா சரி சோ வந்து r விடுவோம் அவ n1 t1 = p1 சமம் n dash t2 into p2 ஆறு மட்டும் தான் சோ n dash இருக்கு சோ n dash என்பது எவ்வாறு மாற்றம் செய்யற n1 t1 right அதே மாதிரி வந்து அதற்கு p1 னா சரி p2 into p1 எனக்கு வந்து t2 n dash சோ அது வந்து இது ஒரு கோவையில பிரிச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு பிவி சமன் நாடு இருக்கு ஒரு பிவி சமன் நாடு B வந்து மாறும் அது